ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த ஸ்டாக் வந்து டாடா குரூப்பில் கூடிய ஒரு சீக்கிரமாக வந்து பெருசாக வந்த ஸ்டாக்கு, அதாவது கடைசியாக வந்த ஸ்டாக்குன்னு சொல்ல வந்தேன், சீக்கிரம் இல்லை, கடைசியாக வந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பாதிப்புக்கு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் அப்படி சுற்றிட்டுருக்கு. ஸோ அது என்ன, இந்த ஸ்டாக் வந்து இந்த பாதிப்புக்குள்ளாகாமல் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படி கீழே டிராஸ்டிக்காக இறங்கி பாதாளத்துக்கு போயிருமாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது, ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்குமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 ரூபா இருந்தால் போதும், இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் முன்னேறுவதற்கு ஒரு சின்ன முதல் அடியை எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரைக்கும் வரலாம். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருக்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா கூட தேவையில்லை. இதே முழுக்க போதுமானது. என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, பேராசைப்பட்டு கூடுதலாக 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாதுங்கிறதான் கண்டிஷன். ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து சேஃப் ட்ரேடிங் மெத்தடோடு பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 minutes பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால், அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மையே. அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ரூபாயை நோக்கி ஒரு மெரிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அல்ல நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்ல ட்ராவல் பண்ணுறீங்க, அல்ல ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம்ஸை நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிமையான வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறதான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளை வாங்கி வச்சுருந்து அது விலையேறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி இஸ் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம், மிரட்டலாக இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இது வேணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங். சூப்பர் ஃபென்ஸ் பென்னி சத்தமெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் டாட்டாவோட மெகா ஐபிஓவாக வந்த டாடா டெக்னாலஜிஸ், அந்த டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஏதாவது பாதகமான செய்தி வந்துடுமோ அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் அது போயிட்டுருக்கு. ஸோ இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த டேரிஃப் விஷயம் தான், ட்ரம்ப்போட டேரிஃப் விஷயம் தான்.
ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, டாட்டாவோட முடிவுக்கு எகெயின் டாட்டாவோட முடிவு இல்லை, ஐஃபோனோட முடிவுக்கு எகெயின்ஸ்டாக பேச்ச ஆரம்பிச்சிருக்கு. ஐஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய ஃபாக்ஸ்கானோட சேர்ந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர் ட்ரம்ப்பு, ஸோ டிம் குக்கை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியா சைனா அதுபோல் எந்த நாட்டில், அதாவது குறிப்பாக சொன்னோம்னா யூஎஸ்க்கு வெளியிலேருந்து தயாரிக்கப்பட்டு வருகின்ற யூஎஸ்க்கு வரக்கூடிய ஐஃபோனுக்கெல்லாம் வந்து 25% வரியை போட்டு விட்டுருவேன், செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா வந்து இது டாடா டெக்னாலஜி வந்து நேரடியாக பாதிக்கும். டாடா டெக்னாலஜி தான் வந்து இங்கே ஐஃபோனுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஒரு பேச்சு உலவிட்டுருக்கு. அப்போ என்ன இம்ப்ரெஷன் இருக்குன்னா, டாடா டெக்னாலஜிஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஐஃபோன் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து லோக்கல் இந்த மீடியா நியூஸில் வந்து போட்டு டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனிங்கிற மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கு. பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா டெக்னாலஜிஸ் யார் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ டாடா டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸு, அது யாருக்காகனா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காக தயார் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட ப்ரைம் ஒர்க்கு. சரி, ரெண்டாவது ஒர்க் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு தேவைப்படக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்கல் அசம்பிளி அதெல்லாம் செய்கிறாங்க. இதை தான் டாடா டெக்னாலஜிஸ் பண்ணுறாங்களே தவிர ஐஃபோனுக்கு இவங்க நேரடியாக எந்த விதமான உறுதிப்பாகவும் டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற லிஸ்டட் கம்பெனின்னு செய்யலை. பட் வேற டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஐஃபோனுக்கான காம்பனன்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது வந்து லிட்டில் பிட்டை தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆனாலும் கூட நம்ம மாதிரி இன்வெஸ்டர் ட்ரேடுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அது வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது. டாடா டெக்னாலஜி புரியுது, அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. டாடா டெக்னாலஜிஸ் இஸ் அ லிஸ்டட் கம்பெனி, என்எஸ்சி பேஸில் இருக்குது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் இட் இஸ் நாட் அ லிஸ்டட் கம்பெனி, லிஸ்ட் ஆகலை. ஸோ அதில் வந்து பாதிப்பு வந்தால் ஓவரால் டாடா குரூப்புக்கு தான் பாதிப்பு பண்ணவே தவிர நேரடியாக டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் அந்த பங்குக்கு வந்து பாதிப்பு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஒரு சரியான தெளிவான புரிதல் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பேசினாலும் எத்தனை சதவிகிதம் வரி வந்து அங்கே ஐஃபோனுக்கு விதித்தாலும் அது எதுவுமே டாடா டெக்னாலஜிஸ் பங்கை பாதிக்காது. டாடா டெக்னாலஜிஸ் பங்கில் முதலீடு பண்ணவங்க அப்படி ஹாப்பியாகவே இருக்கலாம். டாடா டெக்னாலஜி பங்கு மீண்டுமோ அல்லது புதிதாகவோ வாங்க விரும்புகிறவங்க வாங்கிட்டே இருக்கலான்றதான் இந்த வீடியோவின் சாராம்சம். ஸோ என்னென்னா, இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நியூஸை வந்து பல பேர் பலவிதமாக புரியாமலே பேசிகிட்டு இருப்பாங்க. அது பர்டிகுலர்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தம் இல்லாத சாதாரண ஒரு நியூஸ் சேனலோ சாதாரண நியூஸ் பேப்பரை வேறு மாதிரி போட்டுவிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் வந்து அதை பிரித்து எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன புரிதல் வருது அப்படின்னா, டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து அதன் வேகத்தில் இது போயிட்டே இருக்கும். அப்போ டாடா டெக்னாலஜி ஸ்டாக் வந்து எந்த லெவலில் இருக்குது, எந்த லெவலுக்கு போகும், எங்கே போகும், மல்டிபேக்கர் ஆகுமா, பெருசாக வந்து ஒரு கோடிசன் லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் கூட சொல்ல முடியாது. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு அப்டேட் வீடியோவாக நான் போட்டு விட்றேன். இப்போதைக்கு டாடா டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களே ஹாப்பியாகவே இருக்கலாம். தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாங்கிறது என்னுடைய அடிப்படை புரிதல். இந்த டாடா டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்டாக்கு என்னோட பரிந்துரை கிடையாது. இந்த ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இது மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ என்னத்துக்கு வரீங்க, எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே என் பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் டாடா டெக்னாலஜி ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறேன் அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. சார், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். சிரமம் பார்க்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. தென் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்டில் ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்போதும், இல்லை ஏதாவது ஸ்டாக்கில் வந்து ஒரு ஃப்ரீஸோ பபுளோ பிரேக் அவுட்டோ மொமெண்டம் வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வழி திடீர்னு போட்டு விடுவேன். இது நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தால் தான் இந்த தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து அதுக்காக சொல்கிறேன். இப்போவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்து தான் நம்ம சக்ஸஸ் பண்ணி தொடர்ந்து வலியுறுத்தி நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருந்தாலும், எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும், எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் இங்கே நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப பக்காவாக இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.